படப்பிடிப்புக்கு வராமல் இருக்கிறது, தாமதமாக வர்றது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்படி அவர் வந்து செய்வாரோ அதை விட இன்னும் ஒரு மடங்கு கூடவே எனக்கு செய்ததாகவே நான் வந்து நினைக்கிறேன். காலையில் 7 மணி கால் ஷீட்டு, சரி, சார் வந்து வரமாட்டார். இப்போ மேனேஜர் வந்து என்ன செய்வாங்கன்னா, கார்த்திக் சாரை தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 9-10 மணியை போல் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கிளம்பிட்டாங்க அப்படின்வாங்க. 11 மணி ஆகும், வரமாட்டார். ஒரு 12-12:30 மணிக்கு அவரோட கார் என்ட்ரி ஆகும். காரில் இருந்து அவரோட மேக்கப் மேன் இறங்குவார். வந்து சொல்லுவார், இது மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் வயிற்று வலி, அதனால் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்வார். ஒரு நாள் அப்படி சொல்லுவார், எல்லா நாளும் இப்படி தான் சொல்லுவார். எனக்கு வந்து தாங்கிக்க முடியல. ரெண்டாவது குற்ற உணர்ச்சியாக வேற இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டரை, இந்த கதாபாத்திரத்தை அஜித்தை வச்சு பண்ணலான்னு சொல்லி ப்ரொடியூசர் சைடில் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நிலவை முகம் காட்டு அஜித் நடிக்க வேண்டியது. ப்ரொடியூசர் சைடில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது அஜித் சார் நல்லா பண்ணுவார், ஆனால் அதை விட இது பொருத்தமாக வந்து இவருக்கு தான் இருக்கும். இல்லைன்னா நிலவே முகம் காட்டு அஜித் தான் ஹீரோ. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னார், நான் பெங்களூரில் இருக்கேன், நம்ம பெங்களூருக்கு இந்த மொத்த யூனிட்டையும் கூட்டிகிட்டு பெங்களூருக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம அங்கே வச்சு நம்ம படத்தை வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம இங்கே ஆல்ரெடி லொக்கேஷன்லாம் பார்த்து இங்கே வச்சுருப்போம். அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக படல. இவருக்கு தேதி கிடைச்சா போதும், அங்கே போய் கூட கரண்ட்டில் அப்படியே அன்னன்னைக்கு லொக்கேஷன் பார்த்து கூட நம்ம இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கார்த்திக் சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், நான் மைசூருக்கு வந்துட்டேன், மைசூரில் இருக்கேன் அப்படின்ட்டாரு. இப்போ எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க. பெங்களூரில் போயிட்டு பெங்களூர்லேருந்து நான் மைசூருக்கு காரில் போகணும், அப்படி வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னன்னா, கார்த்திக் சார்ட்ட வந்து, சார் வணக்கம் சார், நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் சார், நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு. நோ, நானும் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. எந்த ஏர்போர்ட்டுக்கு? மெட்ராஸ் ஏர்போர்ட். கடவுளே. இல்லை சார், நீங்கள் மைசூரில் இருக்கிறதா சொன்னீங்களா சார்? நேற்று நைட் நான் சென்னைக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நாங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸுக்கு அங்கே போயிட்டோம். அங்கே தேவயானி வந்துட்டாங்க, இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே அவர் தானே கூப்பிட்டாரு, எல்லாம் உட்காந்துருக்கோம். ஆனால் வழக்கம் போல் கார்த்திக் சார் வரல. மைசூர்லேயும் எங்கள் அப்பா இல்லை, உண்மையாக வந்து இந்த நேர்காணலை வந்து உண்மையாகவே கார்த்திக் சார் வந்து பார்த்தாருன்னா, உண்மையாகவே அவர் வந்து இதுக்காக வந்து அவர் வந்து வருத்தப்படணும், இதுக்காக வந்து அவர் வந்து வெட்கப்படணும்.